वोटू जाना था, कम करो आगे, कम करो आगे।
අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනු ලබනවා කඳුරට ජාතික පෙරමුණ ගරු සභාපති ආචාර්ය ඍෂි සෙන්දිල් රාජ් මැතිතුමන්ට මේ ජයග්‍රාහී අවස්ථාවට සුබ ප්‍රාර්ථනා කිරීම සඳහා இங்கு வருகை தந்திருக்கும் வருகை தர இருக்கும் மக்களின் ஜனாதிபதி அதி கௌரவ மஹிந்த ராஜபக்ச ஐயா அவர்களே, அத்தோடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கடல் அலை என திரண்டு வந்திருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் பெசில் ராஜபக்ச அண்ணன் அவர்களே, அத்தோடு கூட்ட எதிர்க்கட்சிகளின் தினேஷ் குணவர்த்தன ஐயா அவர்கள் தலைமையிலான அனைத்து கட்சி தலைவர்களே, செயலாளர்களே, அமைச்சர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மாகாண சபை உறுப்பினர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரும் திரளான மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மே தினம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்துள்ளனர். அதாவது யாருமே நினைத்து பார்க்கவில்லை, இந்த காலிமுகத்திடலில் இவ்வளவு பெரிய கூட்டம் இதுவரையில் இருந்ததில்லை. இனிமேல் இருந்தால் அதற்கு ஒரே காரணம் எங்களது தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஐயா அவர்கள்தான். அதாவது தமிழில் ஒன்று சொல்வார்கள், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று. அதாவது இந்த படை தோற்றால் வேறு எந்த படை வெல்லும்? நிச்சயமாக இனிவரும் காலங்களில் பல மாற்றங்களை நாம் முன்னுக்கு கொண்டு வருவோம். அதாவது இன்றைய மே தினத்தில் முக்கியமான ஒரு சில பிரகடனத்தை சொல்ல இருக்கின்றார்கள். அதாவது எங்களது வாழ்வாதார பூமி, விவசாய பூமி, தாய் பூமி இவற்றினை காக்கும் ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் இந்த மே தினத்தை முன்னெடுத்துள்ளோம். அதாவது எல்லோரும் நினைப்பார்கள், இது மிகப்பெரிய தொழிலாளர்களின் ஒரு புரட்சியை உருவாக்கும், தொழிலாளர்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அலையான ஒரு புரட்சி கூட்டமாக இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு சில விடயம் தொழிலாளியை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாங்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். மலையக தோட்டப்புறங்களில் எங்களது தாய்மார்கள், தந்தைமார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அட்டை கடிகளையும் குளவிக்கடையிலும், அதாவது இரத்தம் சொட்ட சொட்ட இந்த நாட்டிற்கு முதுகெலும்பாக இருந்து உழைத்து உழைப்பாளிகளாக உழைத்து தேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எமது மக்களுக்கு கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மலையகத்திற்கு 50,000 வீடுகளை கட்டித்தருவேன் என்று சொன்னார்கள். அதே போல 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னார்கள். எதுவுமே நடக்கவில்லை. இன்னும் ஒரு சில வீடுகளை மட்டும் கட்டி கொடுத்து எங்கள் மக்கள் இன்னுமே துர்ப்பாக்கிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் மட்டும்தான் முடியும். அதாவது ஒன்று, உங்களால் முடியும் என்றால் இந்த அரசாங்கத்தை செய்யுங்கள். முடியாவிட்டால் எங்கள் தலைவரிடம் தருங்கள். මම අවස්ථාවේ කියනවා ඕගලන්ට පුළුවන් නම් තනියෙන්ම ආණ්ඩුවක් අදලා පෙන්නන්න, බැරි නම් අපේ අතට දෙන්න. අපේ ජනාධිපතිතුමා කරලා පෙන්නුවා. අද පාර ඇදුවේ කවුද? හැම පැත්තම පාලම දැම්මේ කවුද?
රට ඇදුවේ කවුද? ඒත් අද මේ ආණ්ඩුවේ කිසි දෙයක් හරි වෙලා තියනවද? කිසි දෙයක් වෙලා නැහැ. නිකම් බොරුවට හැමදාම ඉඳලා කියන්නේ හැමදාම බයිලා ගන්නවා අපේ දුක්පත් ජනතාව කුණු කන්ද විතරක් නෙමෙයි කඩන් වැටුනේ මීරියා පැත්තේ කන්දත් කඩන් වැටුණා මිනිස්සු මැරුණා දැන් ලංකාවේ ආර්ථිකයත් කඩන් වැටලා තිනවා මිනිසුන්ට කන්න නැහැ ජීවිතේ වෙන්න අමාරුයි ඒ තරමට අපේ ஜனதாவ பீடனேட்டப்பட்டு වෙලා තියෙනවා உண்மையிலேயே எங்களது மக்களுக்கு எங்களது தோட்டப்புறங்களில் எங்களது கிராமப்புறங்களுக்கு வந்து பாருங்கள் மக்கள் பட்டினியில் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை இருந்து கொண்டு எப்பொழுதும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக் கொண்டு தட்டி கொண்டு போக முடியாது இனிமேல் உங்களுக்கு எங்களது அப்பாவி மக்களின் ஓட்டுகளை நாங்கள் போட மாட்டோம் மீட்ட பஸ்ஸே අපේ ජනතාව වෙන කාටත් අපේ ඡන්දෙ දෙන්න මීට පස්සේ අපි ඡන්දෙ දාන්නේ ඡන්දෙ දෙන්නේ අපේ අධිකරු ජනාධිපතිතුමා මහින්ද රාජපක්ෂතුමාට විතරයි ඒ නිසා ඇත්තටම මේ විශාල ජන ප්‍රමාණය මේ පෙළපාලිය මේ හැමදේ